மரங்களில் வேளாண் துறை பரிந்துரைக்கப்படாத மருந்துகளை வேர் மூலம் செலுத்த வேண்டாம். தென்னை மரங்களில் கட்டுவதற்கு எந்த பூச்சிக்கொல்லி மருந்தும் பரிந்துரைக்கவில்லை. வேளாண் துறை அதிகாரிகள் தகவல். பொள்ளாச்சி சுற்றுவட்டார பகுதிகளில் தென்னை மரங்களை தாக்கியுள்ள வெள்ளை ஈ தாக்குதல் நோயை முழுமையாக கட்டுப்படுத்த வேண்டும் என்று விவசாயிகள் தொடர்ந்து தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுத்து வருகின்றனர். இதனையடுத்து தென்னை மரங்களை தாக்கியுள்ள இந்த நோயை கட்டுப்படுத்த தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகம் பயிர் பாதுகாப்பு இயக்கம் சார்பில் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் இன்று பொள்ளாச்சி அருகே உள்ள திப்பம்பட்டி சுற்றுவட்டார பகுதிகளில் தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகம் பயிர் பாதுகாப்பு இயக்கம் சார்பில் வேளாண் துறை அதிகாரிகள் விவசாயிகளை ஒருங்கிணைத்து வெள்ளை ஈ தாக்குதலை கட்டுப்படுத்துவது குறித்து வேளாண் விஞ்ஞானிகள், பயிர் பாதுகாப்பு, பூச்சியியல் துறை அதிகாரிகள் கலந்து கொண்டு விவசாயிகளுக்கு செயல் விளக்கம் அளித்தனர். அப்போது மஞ்சள் ஒட்டு பொறி கட்டுவது, விளக்கு பொறி வைப்பது, இறை விழுங்கி பூச்சிகளை பரவ விடுவது, தென்னை மரங்களின் மேல் பகுதியில் வேளாண் பரிந்துரைத்த மருந்துகளை தெளிப்பது போன்ற செயல் விளக்கங்கள் விவசாயிகளுக்கு அளிக்கப்பட்டது. பின்னர் தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழக பூச்சியியல் துறை பேராசிரியர் சுகந்தி செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியின் போது, தமிழக வேளாண் துறையால் பரிந்துரைக்கப்படாத பூச்சிக்கொல்லி மருந்துகளை தென்னை மரங்களின் வேர் மூலம் செலுத்த வேண்டாம். அப்படி செலுத்தும் போது அதனுடைய நஞ்சு மரங்களில் உள்ள இளநீர்களில் தங்கிவிடுகிறது. இதனால் பாதிப்புகள் ஏற்படும். இதுவரை எந்த பூச்சிக்கொல்லி மருந்தும் தென்னை மரங்களை கட்டுவதற்கு தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் பரிந்துரைக்கவில்லை. மஞ்சள் ஒட்டு பொறி கட்டுவது, விளக்கு பொறி வைப்பது, இறை விழுங்கி பூச்சிகள், ஒட்டுண்ணிகளை பரவ விடுவது, வேப்ப எண்ணெய் கரைசல் தெளிப்பது போன்ற ஒருங்கிணைந்த மேலாண்மையை பின்பற்ற வேண்டும். வெள்ளை ஈ தாக்குதல் உள்ளபோது தேன் போன்ற கழிவு திரவம் சுரக்கும். அது படியும் போது தென்னை மட்டைகளில் கரும்பூஜானம் படிந்துவிடும். இது பற்றி விவசாயிகள் அச்சம் கொள்ள தேவையில்லை. மைதா மாவு தண்ணீரில் கலந்து தெளிக்கும் போது வெயில் காலத்தில் அந்த கரும்பூஜானம் அகன்றுவிடும். எனவே விவசாயிகள் ஒருங்கிணைந்த வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும். எக்காரணம் கொண்டும் தென்னை வேர்களில் பூச்சிக்கொல்லி மருந்துகள் கட்டுவதை தவிர்க்க வேண்டும் என வேண்டுகோள் விடுத்தார். விவசாயிகிட்ட நாங்கள் சொல்கிறது என்னென்னா, எந்த காரணத்தை கொண்டும் பரிந்துரைக்கப்படாத மருந்துகளை வேர் மூலம் கட்ட வேண்டாம். வேர் மூலம் மருந்துகளை செலுத்துவதனால் அதோட எஞ்சிய நஞ்சு மேலே இருக்கிற இளநீர் தண்ணீரில் தங்கியிருக்கு. அதனால் நம்ம அதை சாப்பிடும்போது அது ஏதாவது பாதிப்பு ஏற்படலாம். அதனால் இதுவரைக்கும் எந்த பூச்சிக்கொல்லி மருந்தும் தென்னை மரத்தில் கட்டுவதற்கு தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் பரிந்துரைக்கவில்லை. அதனால் விவசாயிகள் எந்த காரணத்தை கொண்டும் வேர் மூலம் மருந்துகளை கட்ட வேண்டாம். நான் முன்னாடி சொன்ன அதே அந்த ஒருங்கிணைந்த வழிமுறைகள், மஞ்சள் ஒட்டு பொறி கட்டுறது, விளக்கு பொறி வைக்கிறது, இறைவிழுங்கி பூச்சியை ரிலீஸ் பண்ணுறது, ஒட்டுணியை ரிலீஸ் பண்ணுறது, வேப்பெண்ணெய் கரைசல் அடிக்கிறது, இதை ஃபாலோ பண்ணலாம். இன்னொன்று, இந்த வெள்ளையீ தாக்குதல் இருக்கும்போது அதோடைய எக்ஸ்கிரீட், அதாவது அது ஒரு கழிவு திரவத்தை சுரக்கும். அது தேன் மாதிரி இருக்கும், பிசின் போல். அது படியும் போது இந்த அடிமட்டைகளில் பார்த்திங்கன்னா கரும்பூஞ்சானம் ஒன்று படரும். அதனால் அடிமட்டைகள்லாம் கருப்பாக மாறி இருக்கும். விவசாயிகள் அதை பற்றி அச்சம் கொள்ள தேவையில்லை. அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு மைதா மாவு 25 கிராம் 1 லிட்டர் தண்ணிக்கு அந்த அளவில் கலந்து நல்லா மட்டையில் படுற அளவுக்கு நம்ம பீச்சி அடித்தோம்னா அது போய் அந்த இலையில் படிஞ்சிரும். அடுத்து வெயில் அடிக்கும்போது அது காஞ்சி அப்படியே உறிஞ்சி வர்றப்போ அந்த கரும்பூஞ்சானம் படலத்தையும் நம்ம அகற்றிட முடியும். அதனால் விவசாயிகளிடம் இந்த ஒருங்கிணைந்த வழிமுறைகளை பின்பற்றுமாறு வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். வேர் மூலம் மருந்து கட்டுவதை அறவே தவிர்க்க வேண்டும்.